வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் முருகா போற்றி. இந்த பதிவில் சத்ரு சம்ஹார வேல் பதிகத்தோட 5வது பாடலை நாம் பாராயணம் செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன வீடியோ பண்ணலாம், இல்லை இதில் ஏதாவது பிழை இருந்தாலும் அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள். முருகா சரணம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்தியில் பேச்சி ஒருமுனி காட்டேரி அடங்காத பகல் இருசியும் அகோர கண்டம் கோரகண்ட சூன்யம் பில்லி அஷ்டமோகினி பூதமும் சந்தியான வசுக்குட்டி சாத்தி வேதாளமும் சாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேரி முதல் சஞ்சரித்திடு முனிகளும் சிந்தை நொந்தலறி திருவெண்ணீரு காணவே தீயிலிடும் மெழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று செந்நீரு தணிகை மலையில் சந்ததம் கரியான சாயுஜ்ய பதம் அருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே, குத்தி எதிராடிவிடும் சத்ரு சங்கார வேலே. இப்போ இந்த பாடல்ல விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். முருகனது நெற்றியில் ஒளி வீசும் திருவெண்ணீற்றினை கண்டதுமே தீய சக்திகள் என்று உலகத்தோர் அச்சப்படும் துர்தேவதைகள் எல்லாம் அனலில் இட்ட மெழுகு போல கருகி சாம்பலாகிவிடும். அதாவது முருகனோட நெத்தியில் இருக்கிற ஒளி வீசும் திருவெண்ணீற்றினை திருநீரை கண்டதுமே இந்த உலகத்தில் தீய சக்திகள் என அஞ்சப்படும் துர்தேவதைகள் எல்லாம், நம்ம உலகத்தவரெல்லாம் பார்த்து அச்சப்படும் துர்தேவதைகள் எப்படி அனலில் இட்ட மெழுகு போல கருகி சாம்பலாகி விடுமா. பேச்சி ஒருமுனி காட்டேரி இருசி அகோர கண்டம் கோரகண்ட சூன்யம் பில்லி மோகினி பிசாசு பூதம் குட்டி சாத்தான் வேதாளம் சாகினிகள் டாகினிகள் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேரி ஓடி தொல்லை தரும் முனிகள் ஆகியவை இன்றும் கிராமப்புறங்களில் நடமாடுவதாக சொல்கின்றன. இவையெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறதா. முனி, பேய், பிசாசு, சாத்தான், குட்டி சாத்தான், இரத்த காட்டேரி எல்லாமே இன்னும் கிராமப்புறங்களில் நம்பப்படுது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுமா, முருகனோட திருநீற்றை நெற்றியில் இருக்கிற அந்த திருநீற்றை பார்த்தோன்னே மெழுகு போல கருகி விடுமா. இதற்கெல்லாம் முடிவு கிட்ட கந்தன் திருநீறு அணிந்தாலே போதும். இதற்கெல்லாம் முடிவு கிட்ட முருகனின் திருநீறு அணிந்தாலே போதும். முருகனது அடியார்களை எதிர்க்கும் தீமையை முழுவதுமாக அழித்துவிடும் சக்தி ஆயுதமான ஞானவேல் வாழ்க. இந்த பாடலை நம்ம எதிரிகளால் நமக்கு பயம் ஏற்படும் போதோ அல்லது தேவையில்லாத பயம் நம் மனதில் ஏற்படும் போதோ நம்ம இந்த பாடலை பாராயணம் செய்யலாம். முருகனின் பரிபூர்ண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும். முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. ஓம் முருகா போற்றி. வேலும் மயிலும் சேவலும் துணை.